வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். முத்து மீனாவோட தம்பி சத்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. ஒரு தடவை ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டா எப்போதும் தப்பு பண்ணிட்டேவா இருப்பாங்க, அந்த பையன் மன்னிப்பு கேட்க தான் நம்ம வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு என்னவோ மனோஜ் மேலதான் டவுட்டா இருக்கு, கண்டிப்பா இவன் தான் அந்த பணத்தை எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இங்க பாருங்க முத்து, அவர் வீட்டுல இருக்கிற பணத்தை அவரே எடுப்பாரா அப்படின்னு ரோகிணி கோவமா கேக்குறாங்க. 27 லட்சம் ரூபாய் இந்த வீட்டு பணம் தானே, பக்கத்து வீட்டு பணத்தையா தூக்கிட்டு போனா அப்படின்னு கேக்குறாரு முத்து. மனோஜ், நீ போலீஸ்க்கு கால் பண்ண, அவங்க வந்து விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜயா. மீனா சொல்றாங்க, அதெல்லாம் வேணாத்தான், அவன் சின்ன பையன், அவன் லைஃபே வம்பா போயிடும் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறாங்க. நீ எதுக்கு அழுற மீனா, சத்யா தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு நமக்கு நம்பிக்கை இருக்குல்ல, போலீஸ் வந்து விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு முத்து. இல்லைன்னா போய் இந்த வெத்தலையில மை வச்சு பார்க்கலாமா, முட்டை மந்திரம் செய்யலாமா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கிறாரு. இல்ல கொஞ்சம் செலவு பண்ணி கேரளா வரைக்கும் போயிட்டு வருவோமா அப்படின்னு கேக்குறாரு. என்னடா கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. சாப்பிடவா ரவி அப்படின்னு கூப்பிடுறாரு முத்து. நான் இப்பதான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு ரவி. அப்ப நீ கிளம்பிப்போ அப்படின்னு சொல்றாரு. இல்ல இங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல அப்படின்னு ரவி சொல்றாரு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, நீ கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லிடுறாரு. மீனாட்ட நீ எனக்கு சாப்பாடு வைக்கிறேன்னு சொன்னால வந்து வை அப்படின்னு கூப்பிடுறாரு. விஜயா இப்போ மீனாவோட அம்மாவுக்கு கால் பண்றாங்க. நீங்க ஊர்ல தான் இருக்கிறீங்களா இல்ல ஏதாவது டூர் போயிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. உங்க கையில தான் நிறைய பணம் இருக்குதே, போய் பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா சொல்றீங்க, எனக்கு எதுவும் புரியல அப்படின்னு மீனாவோட அம்மா கேக்குறாங்க. உங்க பையன் தான் எங்க வீட்டுக்கு வந்து எங்க வீட்டு பணத்தை நைஸா தூக்கிட்டு போயிட்டான்ல அப்படின்னு சொல்றாங்க. அரை மணி நேரத்துல உங்க பையன் பணத்தோட இங்க வந்தாகணும், இல்ல அப்படின்னா அடுத்த செகண்ட் போலீஸ் உங்க வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க விஜயா. மீனா அம்மா இப்ப அழ ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்குமா அழுற அப்படின்னு சீதா கேக்குறாங்க. மீனாவோட தம்பி வந்து என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. எல்லாம் ஒன்னால தாண்டா, இவன் பண்ண ஒரு தப்புனால நம்ம குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு பாத்தியா அப்படின்னு சொல்றாங்க. அந்த வீட்டுல ஏதோ பணத்தை காணுமா, இவன் தான் வந்து திருடிட்டு போயிட்டான்னு மீனாவோட மாமியார் போன் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க மீனாவோட அம்மா. நான் எதுவும் எடுக்கலமா அப்படின்னு சத்யா சொல்றாரு. நீ எடுத்தேன்னு நான் சொன்னேன்னா, ஆனா பழி உன் மேல வந்துருச்சுல அப்படின்னு சொல்றாங்க மீனாவோட அம்மா. நான் மன்னிப்பு கேட்க தானமா அந்த வீட்டுக்கு போனேன், நாங்க போனப்பவே என்னை அவமானப்படுத்திதாமா அனுப்புனாங்க அப்படின்னு சொல்றாரு சத்யா. நான் போய் என்னன்னு கேட்டு வரேம்மா அப்படின்னு கோவமா கிளம்புறாரு சத்யா. அந்த அம்மா போன் பண்றப்ப நீ நல்லா திட்டி விட்டுருக்க வேண்டியதானமா அப்படின்னு சீதா கேக்குறாங்க. மீனா அந்த வீட்டுல தானடி வாழ்ந்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க மீனாவோட அம்மா. சத்யா மேல எந்த தப்பும் இல்ல, நம்ம போய் சொல்லிட்டு வரலாமா அப்படின்னு சொல்றாங்க சீதா. நம்ம போகாம இருந்தோம் அப்படின்னா அந்த அம்மா வேணும்னே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. 3 பேருமே கிளம்பி இப்போ மீனா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மீனாவோட அம்மா மீனாவோட தங்கச்சிட்டையும் தம்பிட்டையும் சொல்றாங்க, அங்க என்ன நடந்தாலும் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு பேசுறாங்க, நான் போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உள்ள வரலாங்களா அப்படின்னு கேக்குறாங்க மீனாவோட அம்மா. அங்கே நில்லுங்க, ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வர சொல்றேன் அப்படின்னு விஜயா சொல்றாங்க. உங்க பையன் பெரிய சாதனை பண்ணிருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எதுக்குமா இங்க வந்திருக்கிறீங்க, நீங்க போங்க, நான் அப்புறம் வந்து பேசுறேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க. என்ன கமுக்கமா அவங்கள அனுப்பி வைக்கலான்னு பாக்குறியா, நான் தான் அவங்கள வர சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. என்ன வெறும் கையோட வந்திருக்கிறீங்க, என்னோட பணம் எங்க அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. உங்க பையன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுல இருக்கிற பணம் காணாம போயிருக்கு, கண்டிப்பா அவன் தான் எடுத்திருக்கணும், திருட்டு பையன் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. இப்ப எதுக்கு அவங்கள போன் பண்ணி வர சொல்லி இருக்கிற அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. இவன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டு பணம் காணாம போயிருச்சு, அதனால அந்த பணத்தை இவன் தான் எடுத்திருப்பான், அந்த பணத்தை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயா. முத்து சொல்றாரு, இவங்க போன் பண்ணி வர சொன்னாங்கன்னா நீங்க எதுக்கிட்ட வந்தீங்க, போனை கட் பண்ணிட்டு வீட்டுல இருக்க வேண்டியதானே அப்படின்னு கேக்குறாரு. நான் சத்தியமா இந்த பணத்தை எடுக்கல, அக்காட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அழுறாரு சத்யா. நீ எந்த தப்பும் பண்ணல, அப்புறம் எதுக்கு அழுதுட்டு இருக்கிற, நிமிர்ந்து நில்லுடா அப்படின்னு சொல்றாரு முத்து. ரோகிணி சொல்றாங்க, இவன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் பணம் காணும்னா கேட்க தானே செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவன் வந்துட்டு போனா அவன் தான் பணத்தை எடுத்துட்டு போனான்னு அர்த்தமாயிருமா, தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க ரோகிணி அப்படின்னு சொல்றாங்க மீனா. அவட்ட நீ கோவமா பேசிட்டு இருக்கிற அப்படின்னு விஜயா திட்டுறாங்க. ஏற்கனவே பைக்கை இவன் தானே திருடுனா அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. முத்து சொல்றாரு, அது ஏதோ கூடாத சேர்க்கைனால தப்பு பண்ணிட்டான், இப்ப அவன் திருந்திட்டான்ல, இப்ப நல்லபடியா படிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு முத்து. இது சரியான திருட்டு குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. என் தம்பி திருடினதை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. நான் திருடிட்டு போனதெல்லாம் பாக்கல, என் வீட்டு பணம் என் வீட்டுலதான் பத்திரமா இருக்கும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. கண்டதெல்லாம் வீட்டுக்குள்ள வந்தா இப்படிதான் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. வரம்பு மீறி பேசாத அப்படின்னு சொல்லி அண்ணாமலை திட்டுறாரு. நீங்களா பார்த்து பொண்ணெடுத்த குடும்பமாச்சே, அதனாலதான் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயா. ரோகிணி சொல்றாங்க, அது அங்கிளுக்கு கிடைச்ச நஷ்ட ஈட்டு பணம், அதை எடுத்திருந்தேன்னா திருப்பி கொடுத்துருப்பான் அப்படின்னு சத்யாட்ட சொல்றாங்க. இந்த ஒத்தூதுற வேலையெல்லாம் இங்க வச்சுக்கிடாத அப்படின்னு ரோகிணிட்ட சொல்றாரு முத்து. எங்க அப்பா உழைச்ச பணம் 27 லட்சம் ரூபாயா மனோஜ் தூக்கிட்டு ஓடினால அதை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. எனக்கு என் பணம் கிடைச்சாகணும் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கிறாங்க.
ஆதாரம் இல்லாம ஒருத்தரை கேள்வி கேட்கறதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை. அதான் கையும் களவுமா மாட்டிட்டான்ல, வீட்டுல என்னென்ன பொருள் காணாம போயிருக்குன்னு இனிமே தான் தேடி பார்க்கணும் அப்படின்னு விஜயா சொல்றாங்க. மனோஜ் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுடா அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ்க்கு எதுக்குமா அப்படின்னு மனோஜ் பயப்படுறாரு. இவனை நல்லா பிடிச்சி விசாரிச்சா உண்மை வெளியில வரும்ல அப்படின்னு சொல்றாங்க விஜயா. முத்து சொல்றாரு, என்ன பூச்சாண்டி காட்டுறீங்களா, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க, அவங்க வந்து விசாரிச்சாங்கன்னா எல்லாம் உண்மை தெரிய வந்துரும்ல அப்படின்னு சொல்றாரு. நம்ம குடும்பத்துல யாரும் எந்த தப்பும் பண்ணல இல்ல மீனா, அப்புறத்துக்கு பயப்படுற அப்படின்னு சொல்றாரு. அந்த டைம்ல மனோஜ் டிக்கெட் புக் பண்ண ஏஜென்சில இருந்து ஒருத்தர் வராரு. நீங்க புக் பண்ண டிக்கெட் வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்றாரு. அண்ணாமலை என்ன டிக்கெட் அப்படின்னு கேக்குறாரு. ரோகிணி சொல்றாங்க, ஹனிமூன் போறதுக்கு அந்தமானுக்கு டிக்கெட் புக் பண்ணிருந்தாரு, அதான் மாமா வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட டிக்கெட்டும் பேலன்ஸ் அமௌண்ட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் கொடுக்குறாரு மனோஜ்ட்ட. சார் நீங்க கொடுத்த கவர்ல எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. முத்து அந்த கவரை பாக்குறாரு. மனோஜ் வேகமா ரூம்குள்ள போறாரு. நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம் நில்லுடா அண்ணா அப்படின்னு சொல்றாரு முத்து. கவரை என் கையில கொடு அப்படின்னு கேக்குறாரு. எதுக்குடா இதுல ஃபிளைட் டிக்கெட் தான் இருக்கு, உனக்கு எதுக்கு அப்படின்னு கேக்குறாரு மனோஜ். ஃபிளைட் டிக்கெட்ல நான் பார்த்ததே இல்லை, என் கையில கொடு அப்படின்னு வாங்குறாரு. இவன் இப்ப ரயில்வேல வேலைக்கு சேர்ந்தான் அப்படின்னு கேக்குறாரு முத்து. அப்பா இந்த கவர் உனக்கு தெரியுதாப்பா, வாசுதேவன் நஷ்ட ஈடா கொடுத்தாரு, அந்த 1,00,000 ரூபாய் பணத்தோட நீ அம்மாட்ட கொடுத்தையே அந்த கவர் தான்ப்பா இது அப்படின்னு சொல்றாரு. ஆடு சிக்கிருச்சு, மனோஜ் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்றாரு முத்து. சத்யாதான் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப தெரியுதுலப்பா பணத்தை எடுத்தது யாருன்னு அப்படின்னு கேக்குறாரு முத்து. அந்த 27 லட்சம் ரூபாயோட 1 லட்சம் சேர்த்து 28 லட்சமா மாத்திக்கோப்பா அப்படின்னு சொல்றாரு. போலீஸ்க்கு போன் பண்றேன்னு சொன்னீங்களே, இப்ப பண்ணலாமா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. சீதா கேக்குறாங்க, எங்களை திருட்டு குடும்பம்னு சொன்னீங்களே, இப்ப பணம் எடுத்தது யாருன்னு தெரிஞ்சு போச்சு, இப்ப திருட்டு குடும்பம்னு யார சொல்ல போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. சத்யா சொல்றாரு, நான் பைக்கை திருடினது உண்மைதான், ஆனா அதனால என்னோட அப்பாவையும் நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இனிமே செத்தா கூட அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ணாமலை விஜயாட்ட சொல்றாரு, பொறுமையா இருன்னு சொன்னேன்ல, கேட்டியா, இப்ப தப்பு எங்க நடந்திருக்குன்றத பாத்தியா அப்படின்னு கேக்குறாரு. மீனா அம்மா விஜயாட்ட சொல்றாங்க, ஏழைங்கன்னா நீங்க என்னனாலும் பழி போட்டு பேசுவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நானும் என் புருஷனும் உழைச்சுதான் என்னோட பிள்ளைகளை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்ன வரைக்கும் கால் கடுக்க நான் உழைச்சிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. திருடுற புத்தி இருந்துச்சுன்னா நாங்க எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட போறோம் அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க சாப்பிடாம பட்னியா கூட இருந்திருக்கிறோம், ஆனா 1 ரூபாய் கூட அடுத்தவங்க காசுக்கு நாங்க ஆசைப்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன புள்ள வளர்த்திருக்கேன்னு கேட்டீங்கல்ல, செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு தான் கேட்க வந்தான் என்னோட பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க மீனாவோட அம்மா. அவை மேல போய் திருட்டு பழிய சுமத்திட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பொண்ணை கட்டி கொடுத்துட்டோம், அதனால நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்ட அமைதியா போகணுமா அப்படின்னு கேக்குறாங்க. நாங்களும் மனுஷங்க தான் அப்படின்னு மீனா அம்மா சொல்றாங்க. மீனாவோட தங்கச்சி சொல்றாங்க, பணத்தை எடுத்து ஓடி போறதெல்லாம் எங்க குடும்பத்துக்கு தெரியாது, அது யாருக்கு தெரியும்ன்றது ஊருக்கே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. விஜயா பதில் பேச முடியாம ரொம்ப ஸ்டன்னாய் போய் நின்றுட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.